பிரைஸ்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நமக்கு சில வீணான சிந்தனை, வீணான பேச்சு, வீண் அலுவல்காரர்கள் நம்ம இருக்கிறோம் இல்லையா? அதுக்கு உதாரணம் இருமாப்பு. கொலோசியர் 2:19 நம்ம செய்யணும், இருமாப்பாக இருக்கணும். அதே மாதிரி வீணான அலுவல்காரங்களாக இருக்கணும். அலுவல்காரர் 2 தெசலோனிக்கர் 3:11. அது மட்டும் இல்லை, சிந்தனை, தாறுமாறான சிந்தனை, கெட்ட சிந்தனைகள், மற்றவர்கள் எப்படி கவுக்கலாம், அந்த மாதிரி சிந்தனை, பொல்லாத சிந்தனைகள் தான் நம்ம இருதயத்தில் வருது. சிந்தனைகளில் சுத்தம் இல்லை, விடுதலை இல்லை. வீணான சிந்தனை தான் நம்ம சிந்திச்சுட்டே இருக்கிறோம். அது ரோமர் 1:21, மார்க்கு 7:21 இருக்குது, லூக்கா 5:22 கூட இருக்குது சரிங்களா? அதனோட புகழ்ச்சி நம்ம புகழணுன்ற நமக்கு என்ன செய்யணும், சந்தோஷப்படணும். புகழ்ச்சி இருக்குது நம்மக்கிட்ட. அது வீண் புகழ்ச்சியெல்லாம் வீணான காரியம். அது புகழ்ச்சியெல்லாம் என்ன வரப்போகுது நமக்கு சொல்லுங்கள்? ஒன்றும் வராது. அது வீண் தான். புகழ்ச்சி ஒரு வீண். கலாத்தியர் 5:26 சொல்லப்பட்டிருக்குது. பெருமை, அதுவும் ஒரு வீண் தான். பெருமைனால் நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? பெருமையினால் கர்த்தர் எதிர்த்து தான் நிற்கிறார். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். பெருமையினால் ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது. பிலிப்பியர் 2:3 சொல்லப்பட்டிருக்குது. பெருமை 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 அது ஒரு வீணானது. வீணான வார்த்தை, வீண் பேச்சு, வீணான வார்த்தைக்கு இடம் கொடுக்கணும் இல்லையா? அதுதான் மத்தேயு 12:36 சொல்லப்பட்டிருக்குது. வீண் வார்த்தை பேசுகிறோம், கிளவி பேச்செல்லாம் பேசுகிறோம் உட்காந்துக்கிட்டு. அதெல்லாம் என்ன சொல்லக்கூடாது, பேசக்கூடாது. தீத்து 1:10 சொல்லப்பட்டிருக்குது. எபேசியர் 5:6 சொல்லப்பட்டிருக்குது. நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். செய்கை, நம்ம செய்கைகள் கூட வீணான செய்கை தான் செய்யணும். தேவையில்லாததுக்கு தலையிட்டு அந்த காரியம் இந்த காரியம் நம்ம மேலே இட்டு போட்டுக்கணும். அதாவது வீணாக நம்ம செய்கிறதுனால நமக்கு கெட்ட பேர் தான் கிடைக்கும். நம்ம செய்கையினால கெட்ட பேர் தான் கிடைக்கும். அதே மாதிரி பாருங்கள், யோவான் 12:19 சொல்லப்பட்டிருக்கு செய்கையை பற்றி. அது மட்டும் இல்லை, செலவு, வீண் செலவு செய்கிறோம், வீணான செலவு செய்கிறோம். பெருமைக்காக, மேட்டுமைக்காக வீணான செலவு. நமக்கு அது இருக்க தேவையில்லை, ஒரு பொருள் தேவையில்லை. அவங்க வாங்கிட்டாங்களே நம்ம வாங்கலாம், அவங்க செஞ்சிட்டாங்களே நம்ம செய்யலாம். அதை உடனே வாங்கிடணும். அதை அவங்க வீட்டில் வைக்கிறதா நம்ம வீட்டில் இருக்கணும், கட்டாயம் இருக்கணும். இல்லைன்னா அது ஒரு அசிங்கம், கேவலம். ஐயோ அவங்க வச்சுருக்காங்க நம்ம வச்சுக்கலையே. அது ஒரு பெருமையினால் வளர்த்து அந்த செலவு, வீண் செலவை நம்ம என்ன செய்யணும், குறைக்கணும். வீணான செலவுலாம் செய்யவே கூடாது. அதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள். மற்ற 26:8 சொல்லப்பட்டிருக்குது பாருங்கள். மார்க் 14:4 சொல்லப்பட்டது. வீணான செலவு தவிர்க்கணும். இந்த சிலருக்கு பாருங்கள், ஹாஸ்பிட்டல் பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் செலவு போயின்னே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் நோய் போயின்னே இருப்பாங்க ஹாஸ்பிட்டல். அது வீணான செலவு தான். கர்த்தர் சுகம் தர போகிறாது இல்லையா? அந்த சிலர் அடிக்கடி போயிடுவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. தான் அவங்க கொடுத்தா தான் மாதமான ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பட்ஜெட் கொடுத்தா தான் அவங்களுக்கு தூக்கமே வரும். எல்லாம் தூக்கம் வராது. அது மாதிரி சில கேட்டகிரியில் இருக்கிறாங்க. செலவு பண்ணுறதுல வீண் செலவு பண்ணுவாங்க. வீணான செலவு, ஹோட்டலில் போகிறவங்க ஆடம்பரமான செலவுகள் ஏற்படுத்துவாங்க. அவங்க தான். அடுத்தது பாருங்க, பிரயாசம், வீண் பிரயாசப்படுவாங்க. தானே தான் பண்ணணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும். அது சும்மாவே போய் பிரயாசப்பட்டு போவாங்க. அது அவங்களுக்கு தேவையே இருக்காது. அவங்க யாரும் கூப்பிடுவாங்க, ஆனால் அவங்க பிரயாசத்துக்கு போவாங்க. அதை வீணான பிரயாசமாட்டு செய்வாங்க பார்த்தீங்களா? அதனால் இந்த மாதிரி பிரயாசப்படவே கூடாது. நமக்கு வீணான பிரயாசம் நம்மளுக்கு கூட. நம்மளுடைய பிரயாசம் வேஸ்ட்டு. கர்த்தருடைய பிரயாசம் தான் நிற்கும். நம்ம வேஸ்ட்டாக தான் பிரயாசப்படுவோம். அது நிலைக்காது இல்லையா? நம்மளுடைய பிரயாசம் ஒன்றுமே பண்ண முடியாது. தேவசத்தை ஒன்று தான் நடக்கும். கலாத்தியர் 4:11 3:4 சொல்லப்பட்டிருக்குது. அப்புறம் பாருங்கள், ஓட்டம் ஓடுறோம். எப்படி ஓடுறோம் பந்தய பொருளுக்கு பெட்ரோலத்தக்கதாக ஓடல, சும்மாவே ஓட்டி நடக்கிறோம். எல்லாம் ஓடுறாங்க, நம்மளும் ஓடுறோம். எல்லாம் ஓடுறாங்க, நம்மளும் என்ன செய்யலாம், ஓடலான்னு போடுறோம். அப்படி கிடைக்கக்கூடாது. பந்தய பொருளை நோக்கி தான் செய்யணும். நம்மளுடைய ஓட்டம் இருக்கணும். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி தான் நம்ம ஓட்டம் இருக்கணும். சிலுவையை நோக்கி தான் ஓட்டம் இருக்கணும். பரலோக ராஜ்யத்தை நோக்கி தான் நம்ம ஓட்டம் இருக்கணும் இல்லையா? அது இல்லாமல் சும்மாவே ஓடினே இருக்குது, ஒரு பிரயோஜனம் இல்லை. ஓட்டம் என்ன சொல்லப்பட்டிருக்குது? பிலிப்பியர் 2:14 சொல்லப்பட்டிருக்குது. கலாத்தியர் 2:2 சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் அது படித்து பாருங்கள். நான் சொல்கிறது வேறு மாதிரி இருக்கும், நீங்கள் படிக்கிறதும் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் 2 ஒத்து தான் போகும். வேதவசனம் ஒத்து தான் நான் சொல்கிறேன் சரிங்களா? கலாத்தியர் 2:2 1 Corinthians 9:26-24 இருக்கும். அப்போ ஏன்னா நம்முடைய ஓட்டம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். சில கர்த்தரை கேட்காம ஓடிட்டே இருப்பாங்க. சும்மாவே ஓடுவாங்க. அவங்க லைஃப்பில் அவங்க ஓடினே இருப்பாங்க. என்னத்துக்கு ஓடுறோம், ஏன் ஓடுறோம், எதுக்கு ஓடுறோம்னு தெரியாது. அவங்களுக்கே தெரியாது. ஏன் இந்த மாதிரி பிரயாசப்படுறோம்னு அவங்களுக்கு தெரியாது. நம்ம செய்கை சுத்தமான செய்கையா, சுத்தமாக அதுவும் தெரியாது. ஆனால் ஓடுவாங்க, செய்வாங்க, பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க.
நான் உலகத்துக்கு ஏற்ற காரியங்களை வீணாக இல்லை, ஓடுறது எல்லாமே வேஸ்ட்டு, வீண் தான். வீணான பிரயாசப்படுவாங்க, வீணான ஓட்டம், வீணான செலவு, வீணான எல்லா காரியங்களும் வீண் தான். பூமி எல்லாமே அது மாயை, அது சொல்லப்பட்டிருக்குது. பூமியில் எல்லாமே அது மாயை. அந்த மாயையான காரியத்துக்கு தான் நம்ம வீணான செய்யணும், ஓடிக்கிட்டே இருக்கோம், வீணாக ஓடுறோம். அதை நம்ம அந்த காணிக்கை கொடுக்கறது கூட சில தேவையில்லாமல் இருக்கப்பட்டவங்களுக்கே கொடுப்பாங்க. நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கே காணிக்கை கொடுப்பாங்க. அது ஒரு சில கேட்டகரி இருப்பாங்க. ஜெபம் பண்ணக்கூட அவங்களுக்கு என்ன தெரியாது, வராது, ஜெபிக்கவும் மாட்டாங்க சரியா. ஏன்னா வீணாக ஜெபிப்பாங்க, வீணாக புலம்புவாங்க. ஜெபத்திலே சில புலம்பத்தை பார்த்துருக்கீங்க நீங்கள், புலம்புவாங்க. அவன் இப்படி, இவன் அப்படி, நான் அப்படி இல்லை, இந்த பரிசெயன் சதிசெயனை போல் புலம்புவாங்க ஜெபத்தில். அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது, வீணாக நம்ம புலம்பவே கூடாது. வீணான புலம்புறது இருக்குது நிறுத்தணும், வீணான காரியங்களை நிறுத்தணும். விக்கிரகங்கள், வீணான விக்கிரகங்கள், வீணாக போகிற விக்கிரகங்களை என்ன செய்கிறது, நம்ம வார்த்தை உச்சரிக்கக்கூடாது. அந்த விக்கிரகங்களை ஒன்றும் பேசவே செய்யாது, நடக்காது, கேட்காது, ஒன்றும் செய்யாது, சத்தது ஒன்றுமே இல்லை. மனுஷனால் செய்யப்பட்டது, களிமண், மண், உலோகங்களால் செய்யப்பட்டது. அது என்னென்னு தெரியுமா, அதுக்கு என்ன ஒன்றுமே தெரியாது. ஆனால் அதன் யோசனையெல்லாம் வேஸ்ட்டு, அந்த பாடுகளும் வேஸ்ட்டு. அதுக்கிட்ட இருக்க தேவபக்தியும் வீண், வீணான தேவபக்தியும், அது நடத்தியும் வீண், ஆராதனை பண்ணுறதும் வீண். நான் மனுஷன் அதுக்கு ஆராதனை பண்ணுவோம் பாருங்க, அதுவும் வீண், எல்லாமே வீண் தான். அதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. வீணான விக்கிரக ஆராதனை, வீணான தேவர்கள் ஆராதனை, பாடுகள் பாடணும். யார் பாடுபடுவோம், இயேசு கிறிஸ்து பாடுபட்டது. இந்த விக்கிரகெல்லாம் பாடுபடுமா, வீணான பாடுகள் நம்ம பிரயாசப்படுறோம், வீணான பாடுகளில் பிரயாசப்படுறோம். அந்த மாதிரி வீணான பாடுகள் நம்ம பாடவே கூடாது, அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது இல்லையா. இந்த மாதிரி காரியங்களெல்லாம் நம்ம விட்டு விலகணும், இந்த காரியங்களை விட்டு விலகணும். வீணான பேச்சு, வீணான காரியங்கள், வீணான சிந்தனைகள், வீணான எல்லாம் எல்லாம் வீணான காரியத்தை நம்ம என்ன செய்யணும், விலகி ஜீவிக்கணும். கர்த்தருக்கு மனுஷனுக்கு பிரயோஜனமாக கர்த்தருக்கு பிரியமாக நடந்து இந்த காரியங்கள் எல்லாம் வாய்க்கு பண்ணி அவர் நமக்கு செய்யணும். அதான் மகளே, வீணான போடாத, வீணாக செய்யாதப்பா, வீணான சிந்திக்காதப்பான்னு சொல்லிட்டு அவர் சொல்லி நம்மளை என்ன செய்யணும், திருத்தணும். அவர் கருத்தில் நம்ம விழணும். அதனால் நம்ம நடத்தையெல்லாம் பொய்யான நடத்தையாக இருக்கக்கூடாது, வீணான நடத்தையாக, வீணான அவபக்தியாக போகக்கூடாது. தேவபக்தியில் என்ன செய்யக்கூடாது, வீணான தேவபக்தி இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ள நம்மளே தேவபக்தியாக இருக்கணும். வீண் யோசனையே வரக்கூடாது நம்மளுக்கு. கர்த்தருடைய யோசனை தான் நம்மளுக்கு இருக்கணும் இல்லையா. தேவனுடைய யோசனை தான் நம்மளுக்கு சிறந்ததாக இருக்கணும். கர்த்தர் தாம் இந்த எல்லாவற்றையும் இப்போ சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆசீர்வதிப்பாராங்க. இந்த ஆராதனையெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. மத்தேயு 15:8-9, ஏசாயால 29:13 சொல்லப்பட்டிருக்கு. நடத்தை 1 பேதுரு 1:18 சொல்லப்பட்டிருக்குது. தேவபக்தி யாக்கோபு 1:26 சொல்லப்பட்டிருக்குது. சரிங்களா. தேவர்கள் அப்போஸ்தலர் 14:15 சொல்லப்பட்டிருக்குது. நிறைய காரியங்கள் மனுஷனுக்கு கொடுத்தோம். இப்போ வீணான சிந்தனை, அதுவும் வேஸ்ட்டு, ஒன்றும் பண்ண முடியாது அவனால். யாக்கோபு 2:20, யோவான் 17:12, 2 பேதுரு 2:12-22, 1:8, அந்த மாதிரி சங்கீதம் 26:4. சரிங்களா. அதனால் நம்ம என்ன செய்யணும், வீணான பிரயாசம் பண்ணக்கூடாது. கர்த்தருக்குரிய காரியங்களை நம்ம செய்யணும், கர்த்தருக்குரிய காரியங்களை சிந்திக்கணும். வீண் வார்த்தைகள், வீணான சிந்தனைகளை விட்டு விலகி நம்ம ஜீவிக்கணும். கர்த்தர் தனது வார்த்தைகளை பாதுகாப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.